கிருபை 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 ஓ ரகதின லகதினலே ஷெண்டலே கதரமனதனலமனமா மரபலபனமோஷனந்தி அந்தனமோஷனந்தி அந்தனே கபனமன மதுரிபி ஷனதனவதன மதுரிபி கபனம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 
மதுரிபி கபன மன 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 மல பன பர பல மன பர பன பரபா மரபலிபி கபர மன மோஷ மன மனிமி கபன மன 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 மதுரிபி கபன மன 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 மனிமி அந்தனா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரீகா தரா காத்தரா காத்தரா கபாலி காத்தரா 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 ஷபரபலபன மதுரிபி கபன மன 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 மதுரிபி கபன மன 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 மதுரிபி மரபலபோ கபர மன மன மனமோ கபன மன 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 மனமா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். கரபலா ஷகரபன மதனவலா கிருபை 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 கிருபை. என் தெய்வமே உங்கள் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனையாக ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனை தேவனுக்கு மகிமை நிறைந்த ஆராதனையாக, தேவனை உயர்த்துகிற ஆராதனையாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகத்துவம் உயர்த்தப்படுகிற ஆராதனையாக இது இருக்க கர்த்தர் உதவி செய்து சகல நன்மைகளினால் நிரப்பும்படியாய், தடைகளை விளக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, ஜனங்களின் இருதயங்கள் ஆண்டவரே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் மாறவும், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயமும் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படி, தடைகள் விலகும்படியாய் வேண்டி செபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய நடத்திப்பு, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலேயும் பெருகும்படி வேண்டி செபிக்கிறேன். ஆண்டவரே கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே கர்த்தர் கண்மணி போல காத்து கிருபை தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளுடைய தயவை தந்து வழிநடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய பலனுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் 1ஆம் நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்க கிருபைகளுக்காய், நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. இம்மட்டும் கைவிடாமல் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது. எங்கள் தெய்வத்தையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, எங்கள் தெய்வத்தையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, எங்கள் தெய்வத்தையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது. பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, பரிசுத்தத்தில் நியாயாதிபதியாய் இருக்கிறவரையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வத்தையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது. கிருபையை தாரும், பலனை தாரும், பரிசுத்தம் மன்னும், கிருபையிலே நடத்தும், நிலைநிறுத்தும். ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் ஏற்று ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டி செபிக்கிறோம் செபிக்கிறோம் செபிக்கிறோம்.
கர்த்தருடைய தயவு ஒவ்வொருத்தர் மேலையும் பெருகும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். பூரண கிருபை பெருகும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். தயவுள்ள சித்தத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், நீரே காத்துக்கொள்ளும், நீரே காத்துக்கொள்ளும், நீரே காத்துக்கொள்ளும், நீரே காத்துக்கொள்ளும். திகனமதனலரதி அந்தரா மரகநலரதுரிவி கவனம நம நம நமதுரிவி சனதன வதன மதனலரதி அந்தர பெல நமதுரிவி கமனமெ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 . கர்த்தாவே உம்முடைய கிருபை, ஒவ்வொருத்தர் மேலையும் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை உயர்த்தி கர்த்தரையே நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஒரு பழைய பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய வென்றினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வென்றினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய வென்றினாய் அவர் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே இடுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. ஆதி நிலையே இடுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மானையாகும். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மானையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும்,
ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல்நாதர், போற்றியே பாதம் பணிவோம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியே தேற்றும் நல்நாதர், போற்றியே பாதம் பணிவோம். அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதே தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பீதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பீதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முடங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகன் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தாவீதின் மைந்தன் தலையவர், தாசரின் தலைகள் வணங்கும். தேடிடும் தாசரின் கணம், தேவாதி தேவனின் தியானம். தாவீதின் மைந்தன் தலையவர், தாசரின் தலைகள் வணங்கும். தேடிடும் தாசரின் கணம், தேவாதி தேவனின் தியானம். தலைவர்கள் எழுவார், எளியோரும் உயர்வார், பணியாளர் திரண்டெழும் ஆண்டு. தலைவர்கள் எழுவார், எளியோரும் உயர்வார், பணியாளர் திரண்டெழும் ஆண்டு. ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த தூதி ஒலி கேட்கும்,
ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹா, ஆண்டாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பினில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆஹா, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹா, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும், நிச்சயமாய் பலிக்கும். கர்த்தருடைய வாக்கு பலிக்கும், கர்த்தருடைய வாக்கு பலிக்கும், ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். எஸ், ஆமென். அவரே நமக்கு துணை. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அந்த துணை நிற்கிற நல்ல தெய்வம் நம்மோடு உண்டு. துணை நிற்கிற நல்ல தெய்வம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என் துணை, கர்த்தரே என் துணையானீர். எஸ் லார்ட், கர்த்தரே என் துணையானீர். கரமன தினலிரதி அந்தனா. அப்பா, எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரையே பார்த்து, ஆண்டவரே கர்த்தாவே நீர் என் துணையானீர். ஆண்டவரே கரபலர சங்கதரலரதி ஹந்தர ஹதினிமி தினியாக்கித்தரே ஷபலப நம நம நமலப நமரப நமரபா. ஆண்டவரையே பார்த்து, கர்த்தனே என் துணையானீரே. எஸ் லார்ட். ஷகதரலரந்தனே கபலப நமரபா. கிருபே கிருபே ஷலரதி அந்தரே. ஆண்டவரையே நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரையே நோக்கி பார்க்கலாம், கர்த்தரையே நோக்கி பார்க்கலாம். நல்ல துணையாய் இருக்கிற நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய தெய்வத்தை நோக்கி ரீகா பலாந்து லே ஜிகிதி நகதன லெர துனிமி. கர்த்தனே எம் துணையானீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஷபரப நம நம நமரப லபரப நமரப நமரபலரபா. ஷபரப நம நம நமதுரிபி கப நம 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 தனவதனலரதி ஆந்தனமனா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ ரீகா பராக்கே சேந்திரே கபலே கபனது யந்தலே மரபலர தனமர வலபன மலவர மலபரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். உமையே துதிக்கிறோம், உமையே துதிக்கிறோம். அவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரையே நோக்கி பார்த்து, ரீகா பராந்தலி சகதன வதன மதனலரதி அந்தல பதன மதன வதனா. கர்த்தரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என் துணையா இருக்கிறபடியால், நீர் என் துணையா இருக்கிறபடியால் லெகதன மழ சந்தல ஹதிரிவி கபரம நமரம நமரபா. உமக்கே துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துணையா இருக்கிற என் தெய்வம் ரிக்கமராந்தரலி கபனமதீந்தலி ஷபலி கபலி கபரி பலபனமோ ஷபனமனமலபனமரபலனா. ஆண்டவரே
என் கண்கள் உமையே தேடுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, என் கண்கள் உமையே தேடுகிறதுப்பா, என் கண்கள் உமையே தேடுகிறது ஆண்டவரே, என் கண்கள் உமையே தேடுகிறது. ரீத பரு பலாசபிலி கபல ஹந்தலாக் தினி மதன வதனலரத் உரிவி கபனம நமன வதனலரத் யாந்தனா. ஆண்டவரே, கத்தர் என் துணையானீர். யாஸ் லார்ட், கத்தர் நீர் என் துணையானீர். ஆண்டவரே, நித்தமும் என் நிழலானீரே. உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா, என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திர, என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, இயேசுவே, என் துணையாயிருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், என் துணையாயிருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா. கத்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கத்தனே என் துணையானீர். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கத்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கத்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, வெண் உலகிலும் இவர் சிறந்தவர். கத்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கத்தனே எம் துணையானீர். பாவி என்னை பாலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பாலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கத்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கத்தனே எம் துணையானீர். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கத்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கத்தனே உம் துணையா என் துணையானீர். ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உமை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உமை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கத்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கத்தனே எம் துணையானீர். அல்லேலூயா. நமக்கு துணை செய்கிற ஒருவர் உண்டு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என்னால் அது இன்னலெசி இன்னது நிலருதி ஆந்தலி கதின மதனலரதி ஆக்கி தரணும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் நம்மையே முழுமையாய் அர்ப்பணித்து ரீகபர் அந்தல ஹதினி மரபலரதி ஆந்தர ஹெனிலிரி ஆந்தரா. ஆண்டவரே, நீர் என் துணையாய் இருக்கிறபடியால், நீர் என் துணையாய் இருக்கிறபடியால் நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை. என் தெய்வம் நீர் துணையாய் இருக்கிறபடியால், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறபடியால், ஓ நான் எதற்கும் பயப்படுவது இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே நீர் என் துணை, நீர் என் துணை, என் தெய்வம் நீர் என் துணை, என் தெய்வம் நீர் என் துணையாய் இருக்கிறீரே. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே துதியை செலுத்துகிறோம், உமையே நோக்கி பார்க்கிறோம். ரிக்கரந்தலதி நசந்தலாந்திரி கிரமனதனலிருதி அந்தலே.
ஆண்டவரே, உம்மையே என் கண்கள் தேடுகிறது, உம்மையே என் கண்கள் தேடுகிறது. ஆண்டவராகிய தெய்வத்தை, ஓ எனக்கு துணையாய் நிற்பேன் என்று சொன்ன என் தெய்வத்தையே என் கண்கள் தேடுகிறது. ரிப்பர மனதின மசந்துலு பின்னதனலதி ஆந்துர பல நம துரமனலரதி அம்மா. ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஆண்டவருடைய அந்த நல்ல மகிமையை, அந்த பிரசனத்தை நோக்கி பார்த்து, ஓ லகனம நரதி அந்தரகனா, ஆண்டவரே நீரே என் துணையாய் இருக்கிறீர், நீரே என் துணையாய் இருக்கிறீர், நீரே என் துணையாய் இருக்கிறீர். ரிக்கபர் அந்திலா நியான் தெலேபி ஷனதலவரமனா. ஆண்டவரையே நோக்கி பார்த்து ரிக்கமன மலபெரமென மெலபெர மெலபெரவா. தெய்வமே, நீர் என் துணையா இருப்பதால் ஸ்தோத்திரம், நீர் என் துணையா இருப்பதால் எனக்கு ஸ்தோரி விரிக்கபலை அந்தலிவி கபரமனமரபனி ஆந்தனி மிஷந்தல ஹதிரிக்க திருவிலி ஆந்தனமனா ஓ ரிபனமர பலபனமரமனமர பூஷபிலி விரிபி கபரமனமரமனமரமனமரமனமரபா. கட்டுகள் அறுக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும். மரபன மதமலமனமனமா. ஆமென். விடுதலை பெருவிழா காண்போம். யாஸ்திக தரக தரக லே கபரமா. ஒரு புதிய வரிமை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய பிரசனம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். ரிக்கா ராகா தேனே லி கந்தாரா கேத்தேரே லி கெந்தலே ஷிகினி மிரலே அந்தலே விக்க பெர 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 பெரபா. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ரீக்கந்தல தீந்த மரிபி ஷமனமனே அந்தலிபி கபனம நமனமன பெரபா. உரிபிரிபி ஷமலம நமனம நமதுரிபி கபனம நமனம நமனம நமரபல பெரமன பெரபா. உரிபிரிபி கபரம நமனம நமனம நமதுரிபி கபனம நமனம நமனம நமரபல நமரபனா. ஒரு ரேக்கே தேனே லேக்கே தே ரே கபா ரிகா தரா காலா ரேக்கே செனே கீதா ரகா தூனா மரா கபல் நமரபா. விடுதலை பெருவிழாவை நாங்கள் காண்போம். ஓ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் தருகிறாரே. நம்முடைய வாழ்க்கையில என் அன்புக்குரிய தேவ பிள்ளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற ஒரு காரியம், ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பரிபூர்ண மாற்றம். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய் என் மகளே, என் மகனே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள் மகளே. பயப்படாதே நீ மகளே, நான் காத்திடுவேன் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லலாம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. நாமே அவர் துணையா இருக்கிறாரே, அவர் துணையா இருக்கிறாரே, கூட இருக்கிறாரே. ஏன் கலக்கம், ஏன் பயம், ஏன் கலக்கம், ஏன் பயம்? நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை என்று சொல்லி நாம் சொல்லலாமே. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. நான் கர்த்தர் எனக்கு சகாயன், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே. கர்த்தர் சகாயரா இருக்கிறாரு. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டாம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு கலக்கத்தோடு, நெருக்கடிகளோடு, கண்ணீரோடு இருக்கிறாயோ, இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைய தினத்திலே தேவனுடைய ஆளுகை உன்மேல் வருகிறது. உரபனா சந்தர ஹதினி அங்கெந்தலிவிரி அக்கித்தரெனி அந்தலஹே மப்ரபந்தலி சந்துருபி கமலரதி ஆந்துருபி ஷமனமனமனமனமனமா. கட்டுகள் அறுக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும். பயப்படாதே, 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 பயப்படாதே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பயப்படுவதில்லைன்னு சொல்வீங்களா? நீங்க என் கூட இருக்கிறத நினைச்சு, நான் ஆண்டவரை பயப்படுறது இல்லப்பா, அதை நினைக்கிறதுனால நான் பயப்படுறது இல்லப்பா, நான் உங்களையே நோக்கி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே ஜெப நிலையில் இருப்போம்.
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 நம்மை விடுவிக்கும் நம் தெய்வம் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிலைநிறுத்தி காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ரீகமராசபனூகனதனலரதியாந்தனவனே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஷபரமனலரதியாந்தனமதனா, என் தெய்வமே, என் தெய்வமே, கர்த்தர் நீர் என்னோடு பேசி என்னை பலப்படுத்தும். கர்த்தர் நீர் என்னோடு பேசி என்னை பலப்படுத்தும். கர்த்தர் என்னோடு பேசி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். கடந்த நாட்கள் கண்மணி போல் என்னை காத்து கொண்டு வந்த உம்முடைய தயவுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதமும் அப்படியே என்னை காத்துக் கொள்வீர், பலப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து, நீர் என்னோடு உம்முடைய வார்த்தைகளை பேசும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேட்கிற சத்தியத்தில் நிலைக்க வசனம், ஆண்டவரே வசனம் சத்தியம் என்று வசனம் சொல்லுகிறது. ரிப்ரந்தலாசல் தஃப்ரபஹந்திர மனந்தல் தவ்ரவதனலதினி அந்தனா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தடைகள் விலகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். எங்களுக்கு ஒரு விடுதலையை, சமாதானத்தை, மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பரிபூர்ண கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய நன்மைகளினால் நிரப்புவீராக. ஆண்டவரே அடியனை மறைத்து வெளிப்பட்டு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தெய்வம் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தெய்வம் அறிந்திருக்கிறார். பாருங்க, 11வது வசனத்துல இதை குறித்து வாசிக்கும் பொழுது இங்கே இருக்கிற சூழ் அமைவை சொல்லுகிறது. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். 12வது வசனம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அதாவது இங்கே இருக்கிற நிலவரம் ஒரு எதிரான ஒரு சூழ்நிலை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, பிரச்சனைகள் மத்தியிலே அந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமெரிக்கை இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுவும் எப்படி சொல்றாரு பாருங்க, வலதுகையை பிடிச்சிட்டு சொல்றேங்கிறாருங்க. வானாதி வானங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம், மகிமையின் தெய்வம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உனக்கு துணையா நிக்கிறேன்ப்பா, உனக்கு துணையா நிக்கிறேன்னு சொல்றாருங்க. ஆண்டவர்ட்ட, ஐயா நீர் என்னோடு கூட இருங்க, நீர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு உங்க கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரை பார்த்து
அந்த வசனம் சொல்லுது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த வார்த்தையை பாருங்களேன். அந்த வார்த்தையில உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான், எப்படி? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, நம்முடைய வலதுகையை பிடிச்சு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தை உறுதியா பிடிச்சு, எஸ், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? எனக்கு எதிராக இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நான் ஏன் பயப்படணும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. 2 வார்த்தைகளும் ஒரு அற்புதமான காரியங்களை கொண்டிருக்கிறது. முதல் வார்த்தையில பார்க்கிறோம், நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தையிலே பார்க்கிறோம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பயம். சில சூழ்நிலைகளிலே சில பிரச்சனை, சிலருக்கு பொருளாதார நிலைமைகளை குறித்து பயம், சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து பயம், சிலருக்கு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயம், சிலருக்கு தன்னுடைய திருமண பந்தத்தை குறித்து பயம், சிலருக்கு திருமணம் அமையவில்லையே என்கிற பயம், சிலருக்கு இன்னும் பிள்ளை இல்லையே என்கிற பயம், சிலருக்கு வேலையிலே இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு பயம், சிலருக்கு தொழிலிலே நான் என்ன செய்வேன், இப்படி நான் சிக்கிக்கொண்டேனே என்கிற ஒரு பயம். இப்படி பலவிதமான பயங்கள் உங்களை ஆட்கொள்ளுகிறதா? சற்று நிதானித்து பாருங்கள். பலவிதமான பயங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வலதுகையை பிடிக்கிறேன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய கிருபை இல்ல? எவ்வளவு பெரிய கிருபை இல்ல? அது ரொம்ப அழகா இருக்குங்க அந்த ஸ்பரிசம். அந்த ஸ்பரிசம் ஆண்டவர் ஒருத்தருடைய கையை பிடிக்கும் பொழுது, அதாவது நான் அவருடைய கையை பிடிக்கிறதற்கும் அவர் என் கையை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் உண்டு. நான் அவர் கையை பிடிக்கிறதுக்கு முன்பதாக அவர் சொல்றாரு, நான் உன் கையை பிடிக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்க. அங்கே ஒரு கூட்டத்துக்கு அது சொல்லப்பட்டது. அந்த சிறு பூச்சியே, சிறு கூட்டமேன்னு சொல்றாரே, யாக்கோபேனும் பூச்சியே, இஸ்ரவேலனும் சிறு கூட்டமே, அவர் பார்வைக்கு அது அப்படிதாங்க. நீங்க இந்த உலகத்துல நாம் இருக்கிற இந்த பூமி மட்டுமல்ல, நம்முடைய இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான நட்சத்திரங்கள், அதிகமான கிரகங்கள் இருக்கிறது. இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இன்னொரு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த நல்ல தெய்வம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்பதாய் வரப்போகிற நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த தெய்வம் சொல்லுகிறார், வலதுகையை பிடிச்சு, வலதுகையை பிடிச்சு கொள்ளுவேன், வலதுகையை பிடிச்சு கொள்ளுவேன். அதை பிடித்துட்டு சொல்லுவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர்கிட்ட, அப்பா நீங்க துணையா இருந்தா எல்லாம் நன்மையா நடக்குமே, எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்குமே. ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடிப்பீங்களா? ஆண்டவர் உங்கள் மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க மேல வச்சிருக்கிற பாசம் பெரியது. மகிவனின் பாசம் பெரியதேன்னு பாடணுமே. மகிவனின் பாசம் பெரியது. ஆமா, அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறாரே, அவர் இரக்கம் உள்ளவராக, தயவுள்ளவராக இருக்கிறாரே. அந்த நல்ல தெய்வம் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
அந்த நல்ல தெய்வம் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வியாபாரத்தில் தொழிலிலே நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த தொழிலின் நஷ்டத்தில் உனக்கு ஒரு மாற்றத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலருக்கு சில பிரச்சனைகளை பார்த்த உடனே ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆண்டவர் சொல்றார், நீ எதற்கும் கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். என் அன்புக்குரிய என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வம் சொல்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு துணையாயிருந்தால் போதும் அப்பா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன். இயேசு சீஷர்கள் படகிலே பிரயாணித்துக் கொண்டிருக்கையில் மிகுந்த காற்றுகள் அடித்து அந்த படகு அலைபட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு கடலிலே நடந்து வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த கடலிலே நடந்து வருகையில் அங்கே சீஷர்கள் எல்லாரும் அலறுகிறார்கள். ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறார்கள். இயேசு சொல்றார், நான் தான் என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரேயானால் நானும் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்னார். இறங்கி வான்னு சொல்லிட்டார். இறங்கி நடக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஆண்டவராக இருந்தால் அவரால் முடியும்னா என்னாலேயே முடியல அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அவர் கட்டளையிட்டா என்னாலேயே இது செய்ய முடியுன்ற ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நிறைந்திருக்கிறது அவனுக்குள்ள. இறங்கி நடக்கிறான். நடந்து பார்க்கையில் அந்த காற்று பலமா இருந்ததை பார்த்து பயம் வந்துட்டு, உடனே அவிசுவாசம் வந்துட்டு அமிழ்ந்து போகிறான். ஒரு அற்ப விசுவாசம். ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா சந்தேகப்பட்ட? ஏன் சந்தேகப்பட்ட? அவன் மடிந்து போகிறேன்னு சொல்லி விழுகிறான். தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகிறான். அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் ஐயரே ரட்சியும்னு கையை நீட்டான். இந்த இடத்துல என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு கைகளை பிடித்து கொண்டார், பிடித்தவனை தூக்கினார். ஹல்லேலூயா. அப்பதான் கேட்கிறார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட? அவிசுவாசங்கிறது நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுங்க. அற்ப விசுவாசங்கிறது பாதி நம்பிட்டு மீதி நம்பாம இருக்கிறதுங்க. நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்படி இருக்கீங்களா? சில பிரச்சனை வந்தபோது, சில சூழ்நிலைகள் வந்தபோது ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு விலகிட்டீங்களா? அவர் பார்த்துக்குவார். என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். என்னுடைய நெருக்கடியிலே எனக்கு அவர் விடுதலை கொடுப்பார். என் கைகளை அவர் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தமே அதுதான். உன் வலதுகையை பிடிப்பேன். ஆமென். உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். அப்படிதான் சொல்லி இருக்கிறாருங்க. அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அந்த நல்ல வார்த்தை, அந்த நல்ல வாக்குத்தத்தம் இரவிலே நான் ஆண்டவரே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி என் இருதயம் ஆண்டவரை நோக்கி தேடிக்கொண்டே இருந்த பொழுது நள்ளிரவில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, துணை நிற்கிறேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கடந்த 4 மாதங்கள் இந்த வருஷத்தில் கண்மணி போல் காத்து வந்த நல்ல தெய்வம் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். வானாதி வானங்களையும் சிருஷ்டித்து பூமி, வசனம் சொல்லுது, பூமியை குடியிருப்புக்காக செய்து படைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்கிறதே அவர் நம்மேல் வைத்த கருணை, நம்மேல் வைத்த கிருபை. நமக்காக இந்த பூமியை தந்திருக்கிறார் குடியிருப்புக்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வானாதி வானங்களும் கொள்ளாதிருக்கிற அந்த தெய்வம் சொல்லுகிறாரு, அந்த தெய்வம் பேசுறாரு, எப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன்பா, நீ ஏன் பயப்படுற? 3 ராஜாக்கள்ல இந்த 17வது அதிகாரத்தில் போய் வாசித்தீங்கன்னா, அங்கே சாரிபாத் என்கிற விதவையின் வீட்டுக்கு தேவன் எலியாவை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியாக எலியாவை அனுப்புகிறார். அங்கே அவன் போகிறான். அங்கே சூழ்நிலை என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த பெண் சொல்லுகிறாள், நான் சாப்பிட்டு விட்டு சாக போகிறேன். கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, அதை நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம். அதுதான் அவளுடைய நிலைமை. ஆனால்
அங்கே தீர்க்கதரிசியாகிய எலியா சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17வது அதிகாரம் அதிலே வருகிற வார்த்தைகள் பாருங்க. அங்கேயும் அவன் சொல்றான் 13வது வசனத்துல, பயப்படாதே பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆமென். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். எலியா அந்த பெண்ணிடத்துல சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றான், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நம்மளை பொருத்தி பார்க்கலாம். அந்த பெண் என்ன செய்துட்டா? she obeyed immediately. உடனடியாக கீழ்ப்படிந்து, எஸ் உங்க வார்த்தையின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். போறா, அவள் அதையே செய்து கொண்டு வந்தாள். பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலே தேவன் அவளுடைய வலதுகையை பிடிக்கும்படியாய், எப்படி வலதுகையை பிடிக்கும்படியாய், அவளுடைய செய்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வைத்து அந்த பெண்ணை உயிரோடே, அந்த பெண்ணையும் அந்த பிள்ளையையும் உயிரோடே காப்பாற்றி, பின்னாட்களில் வரப்போகிற ஒரு துக்கம், என்ன துக்கம்? அந்த பெண்ணுடைய பிள்ளை இறந்து போகிறான். நீங்க அதுக்கு கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இறந்து போகிறான். அவ அழுகிறா, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா வந்தீங்கன்னு அழுகிறா. ஆனா அந்த தீர்க்கதரிசி இருந்ததுனால அங்க அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பி அந்த பெண்ணிடத்துல கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பெண்ணுக்கு வந்திருந்த ஒரு பெரிய நெருக்கடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், மரித்து விட்டான், அந்த பிள்ளை மரித்து விட்டான். ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்டான். ஏன் தெரியுமா? தேவனுடைய சகாயம், தேவனுடைய வலதுகரம். ஆண்டவர் அவனை, அந்த பெண்ணை வலதுகரத்தை பிடித்து பயப்படாதேன்னு சேர்த்துக்கிட்டதுனால வந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுன்னு சொன்னா எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஊழியக்காரங்க வருதுனாங்க, ஐயோ நம்மகிட்டே இவ்வளவுதானே இருக்குது, அதையுமே கொடுத்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறோமா? அல்லது உற்சாகமா சரி கர்த்தருக்கு தானே கொடுக்குறோம், கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறோமா? அப்படி கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? கைவிடுறதே இல்லை. அந்த வசனம் சொல்லுது, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். ஹல்லேலூயா. எலியாவின் சொற்படி செய்தாள், அவனும் இவனும் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். எப்படி பாருங்க அற்புதம். ஒரு சின்ன காரியத்தை செய்கிறாள், ஒரு சிறிய காரியம், ஒரு சிறிய கிரியை. ஆனா நல்லா கவனிங்க, அவன் கையிலே வந்த அந்த ஆசீர்வாதத்தை, அதாவது ஒரு நேரம் காணிக்க கொடுத்துட்டு நிறுத்தலை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் செய்யற ஒரு தப்பு இது. நான் சொல்ல விரும்புறேன், நான் பொதுவாக காணிக்கைகளை பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. பட் ஸ்டில் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு வந்துவிட்டது, என்னுடைய வாழ்க்கை சரியாகிவிட்டது, நான் இன்றைக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்லி அதோடு நிற்கவில்லை அவள். அந்த மனுஷன் அவள் வீட்டில் தங்கியிருந்த காலம் முழுவதும் அந்த மனுஷனுக்கு அவள் கொடுத்தாள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு
அது ஒரு நேரம் ஜோம் பண்ணாங்களோ 2 நேரம் ஜோம் பண்ணாங்களோ அல்லது தொடர்ந்து, நீங்க அந்த வீட்டில் எலியா இருந்தனால தொடர்ந்து ஜெபத்தில் இருந்திருப்பார், இல்லாம இருந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த வீட்டில் இருந்ததுனால மட்டும் இல்ல, அந்த மனுஷனுக்கு போஷிக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்தில் முழுமையாய் தனக்கு வந்த ஆசீர்வாதத்திலே அவள் பங்காக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஒரு ஊழியம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஊழியர் ஜெபித்து விட்டார், ஒரு தொழில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ முந்தி போல இல்லை, தகவல் தொடர்புகள் அதிகமாகிவிட்டது. ஃபோன்லேயே ஜெபித்துக்கிறோம், ஃபோனில் பேசிக்கிறோம், அல்லது அவங்க நேரம் வரும்பொழுது பேசி ஜோம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வருகிற அந்த ஆசீர்வாதத்தில் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பங்கை வைக்க வேண்டும். வசனம் புதிய ஏற்பாட்டிலே எப்படி சொல்லுது தெரியுமா? உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒருவர் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நாம் பகிர்ந்தளித்தல் என்பது அவசியப்படுகிறது. அல்லேலூயா. பகிர்ந்தளித்தல், சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுத்தல் என்பது அவசியப்படுகிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 6:6 இது குறித்து வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:6 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆமென். அப்படின்னா என்ன சொல்லுது? முழுமையாய் தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதனாலதான் சபையின் ஒழுங்குகள் வந்திருக்கிறது. சபையின் ஒழுங்குல என்ன நடக்கிறது? அங்கே பழைய ஏற்பாட்டு நீதியின்படி தசமபாகத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியம் தசமபாகத்தை விடவும் இன்னொன்னு சொல்லுது, நாம் பகிர்ந்து கொடுக்கிறதுலே பூரணப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆனால் குறைந்தபட்சம் தசமபாகத்தை பத்தி என்ன செய்யறாங்க? ஊழியக்காரங்க பேசுறாங்க. அதனால நான் கான்ட்ரவர்ஷியலா சில விஷயத்துக்கு போக விரும்பல. பட் ஸ்டில், கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதனால தேவன் தருகிற நன்மையை ஒருவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் வலது கையை பிடிச்சு நம்ம நடத்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யணும்? எப்படி நடத்துறாரு? அதுதான் சொன்னேன், ஊழியக்காரங்களை அனுப்பி நடத்துறதை பார்க்கிறோம். இயேசுவே வந்து கையை பிடிச்சு தூக்குறாருன்னு பார்த்தோம் பிரச்சனையில் அவிழ்ந்து போகும்போது. நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் சகலத்தையும் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சகலத்தையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதனால தான் சில ஊழியக்காரங்க சில விஷயத்த நீங்க இதுல இது கொடுங்க, அதுல அது கொடுங்கன்னு சொல்லி சில விஷயத்த கேட்கிறாங்க. சிலருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க எப்படி செய்யுங்க. இப்போ வசனத்தை, இது எல்லாமே பைபிள்ல இருக்கிறது தான், பைபிள் இல்லாதது இல்லை. பைபிள்ல இருக்கிறத சொல்லி கொடுத்தா தானே தெரியுது சிலருக்கு. சில குடும்பங்கள்ல அவர்களாகவே அதை ஆமா இந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப சிலர் வந்து பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க, அவர்களுக்குரிய தேவைகளை கூட கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல அப்படிலாம் இருக்கு. போக்குவரத்து செலவுகளை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஊழியக்காரங்களை நடத்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆனா அந்த கொடுக்காம இருக்கிறக்குரிய காரியத்தைக்குரிய விசாரணையை அந்த குடும்பத்தில் விசாரிக்கப்படும். இது தெரியறதுல நிறைய பேருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ரொம்ப இதில் பேச விரும்பல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நிதானித்து பாருங்கள். வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் நம்மளை எழுப்பினவர், நம்மை அழைத்தவர் அங்கே எப்படியெல்லாம் செயல்படுகிறார். 2 காரியம். ஒன்று, நான் அமிழ்ந்து போகையில் தூக்கி எடுக்கிறார். ஒன்று. இன்னொன்று, நான் மரிக்கப் போகிறேன் என்று இருந்த அந்த பெண்ணை வலதுகை கொடுக்கிறது போல அவருடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனை போஷிக்க வைக்கும்படியாகவும், இன்னொன்று அந்த குடும்பத்தை நன்மை செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்த குடும்பத்தின் மேல் தேவன் கிருபையாய்
நடத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அங்கே நடந்த விஷயங்கள் என்ன? ஏலியா அந்த வீட்டில் இருந்த பொழுது அந்த பிள்ளை மரித்து போகிறது. மரித்து போன பிள்ளையை அழுகிறாள் வந்து உயிரோடு எழுப்பி அவளிடத்தில் கொடுத்து விட்டான். பாருங்க, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் என்று சொல்லி 18வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். அப்ப ஏறக்குறைய சில வருடங்கள், அதாவது 2-3 வருடங்கள் அங்கே இருந்திருக்கிறான். கேரி தாற்றடையில் இருக்கும் பொழுது சில நாளைக்குள்ளே அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. அப்புறம் தான் எலியா அங்கே சாரிபாத் வீட்டுக்கு அனுப்புறான், சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு. அப்போ ஆண்டவர் வைத்த திட்டம், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை சில நேரம் நாம புரிஞ்சுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரங்க சில விஷயத்தை சொல்லும்போது நல்ல ஆவியில் இருக்கிறவங்க அதை உணர்ந்து கொள்வாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிகிறான். ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிதானித்து அறிய வேண்டும். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறார், மறந்துடாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் செய்வார். அதை சில ஊழியர்களை அனுப்பி அதை செய்வார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரி, எங்களை போன்றிருக்கிறவர்கள் அல்லது இன்னும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் உங்களை அவர் கைகளை பிடித்து நடத்தி செல்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அல்லது ஏதாவது ஒரு நண்பர்களை, யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து என்ன செய்வார்? உங்களுடைய பிரச்சனைக்கு தோடுனானது, அது தெலுங்கு வார்த்தை. தோடு அப்படின்னா அவங்களோட தோள் கொடுத்து நிற்கிறதுங்க. தோள் கொடுத்து சகாய். ஒரு பாட்டு உண்டு, நீ மாட்ட சாலையா, நீ தோடு చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, நீ வென்டே நேனு உண்டானேசையா. நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே என்றது அந்த பாட்டினுடைய மகத்துவம். உங்களுடைய தோள்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு, அந்த உங்களுடைய நிழல் என்னோடு கூட இருந்தா போதும் ஆண்டவர், இப்படி சொல்லி அந்த பாட்டு மகிமையான பாட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவரை பிடிச்சுக்குவீங்களா? உங்களுக்கு யாரை துணைக்காக நடத்துகிற ஊழியக்காரங்களை தந்திருக்கிறாங்களோ பிடிச்சுக்கோங்க. அல்லது ஒரு நண்பர்களை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார், சரியான ஆவிக்குரிய நண்பர்களை சொல்றேன், எல்லாரையும் இல்லை. சில நேரம் மற்றவர்களையும் கொண்டு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனால் அவங்களுடைய வழிகளை நாம் பின்பற்றக்கூடாது. ரொம்ப கவனம். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, நீர் சொன்ன இந்த துணை நிற்கிறேன் இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு நீர் துணையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, எப்படியாகிலும் ஆண்டவர் என்னோடு துணையா இருக்கிறார், அந்த சகாயத்தை நான் பெற்று அவரிலே மனமகிழ்ச்சியா இருக்க, அவருடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும்படி என்னை பூரணமாய் தாழ்த்துங்கள், என்னை பூரணமாய் தாழ்த்துங்கள், என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட, அப்பா நீர் என்னோடு துணையா இருந்த என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், எனக்கு உங்க கிருபையை தாரும், உம்முடைய நன்மைகளை நான் பெற்று உம்முடைய சித்தத்தை செய்கிறவளாக நான் மாற எனக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளுக்கும் விக்கினங்களுக்கும் சத்துருவின் அதிகாரங்களுக்கும் எங்களை விலக்கி மீட்டுக் கொள்ளும். தெய்வத்தை அண்டிக் கொள்ளுகிற அந்த அண்டிக் கொள்ளுதல் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். எல்லா தடைகளையும் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி உம்முடைய நன்மைகளை எங்களுக்கு தந்தருள வேண்டும்படி வேண்டி செபிக்கிறோம். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடிக்கிறோம். எஸ், நீர் என்னோடு துணையாய் இருப்பதால் நான் எதற்கும் கவலைப்படுவதில்லை. எப்படியோ ஒரு வகையில் எனக்கு சகாயத்தை கொடுப்பீர். நான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் எவ்விடத்திலும் பாதுகாப்பும் அரவணைப்பும்
நாம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சகல நன்மைகளையும் தந்து கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.